மலர் அரசி தனது நரித்தோழி மின்னியுடன் புதிதாக ஒரு பயணத்துக்கு கிளம்புகிறாள். அந்த பயணம் பறவைகள் பேசும் மலை என்ற அற்புதமான இடத்திற்கு. இந்த மலை வானில் பறவைகள் கூவும் அழகான இடம். பறவைகள் ஒருவருக்கொருவர் பேசிப் பழகி வானில் வண்ணத்து பூக்கள் போல பிரகாசிக்கிறார்கள். ஆனா இப்போதும் அந்த மலை அமைதியில் சாய்ந்து கொண்டிருக்கிறது. பறவைகள் பேசவே மறுத்துவிட்டதாக கூறுகிறார்கள். பறவைகள் சொந்த குரலை மறந்துவிட்டன. அந்த மலையில் வாழும் உயிர்களுக்கு இது பெரிய கவலை. மலர் அரசி தனது நரித்தோழி மின்னியுடன் பறவைகளின் குரலை மீட்டுக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் மலைக்குள் நுழையும் போது மரங்களின் சத்தம் குறைந்து அமைதியாக இருந்தது. மலைக்குள் பயணிக்கும் போது அவர்கள் இருளில் மறைந்த ஒரு மர்மமான காட்சி மற்றும் சத்தத்தையும் காண்கிறார்கள். அந்த இருள் மந்திர இருண்மழை என்று அழைக்கப்படுகிறது. இது பறவைகளின் குரலை குள்ளமாக்கிவிட்டது. மந்திர இருளால் மலை முழுதும் மூடியது. உயிரினங்கள் சோர்வடைந்தன. மலர் அரசி அவளது இதயம் முழுக்கவும் அமைதியும் நம்பிக்கையுமாக ஒளியை கொண்டு ஒரு மந்திர பாடல் பாட ஆரம்பிக்கிறாள். அந்த பாடல் மெதுவாக மரங்களையும் பறவைகளையும் வானத்தையும் அழைக்கும். மின்னி நரி சிறிய குரல் உற்சாகமான நடைமுறையால் பறவைகளை ஊக்குவித்து குரலை மீட்ட உதவுகிறது. குரல் மீண்டும் ஒலிக்கிறது. மெதுவாக மலை முழுவதும் குரல்கள் கிளர்ந்தன. பறவைகள் மீண்டும் பேசத் தொடங்கின. மலை வாழும் உயிர்கள் மகிழ்ச்சியுடன் சிரித்தனர். வானம் ஒளிபடத் தொடங்கியது. மலை முழுவதும் ஒளி, இசை மற்றும் குரல்கள் பரவி அது அப்போதையதை விட மகிழ்ச்சியோடு மக்களுக்கு தெரிகிறது. மலர் அரசி சொன்னாள், ஒளி எப்போதும் இருளை வெல்லும். நம்முள் இருக்கும் ஒளி பயன்படுத்தி பயத்தை கடக்கலாம். இதுபோன்ற கதையை கேட்க யூவி கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.